என்னுடைய அந்த சேனலில் கீழே கமெண்டில் போய் படிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் நான் கர்ப்பமாக இருக்கும்போது இருந்து இந்த பாட்டு வந்து நான் பாப்பாவுக்கு வச்சு வச்சு கேட்பேன். நாங்கள் ஒரு முருகன் டிவோட்டிஸு. இந்த பாட்டை வந்து நான் மொபைலில் போட்டுட்டு நான் தனிப்பட்ட முறையாக நான் ரொம்ப ஆனந்தமாக கேட்பேன். ஆனால் எனக்கு வந்து நான் முருகன் பக்தை அப்படிங்கிறனால அதை கேட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் முருக பக்தர்கள், அதனால் நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் என்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டும்போது பால் கொடுக்கும்போதெல்லாம் வந்து இந்த முருகன் பாட்டு போட்டு நான் கேட்டிருப்பேன். ஆனால் குழந்தை பிறந்து அந்த கண் முழிச்சொன்னையுமே இந்த சின்ன சின்ன முருகையா பாட்டு போட்டு கை காலெல்லாம் ஆட்டின குழந்தையெல்லாம் கொண்டாந்து எங்கிட்ட கச்சேரி பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சின்ன சின்ன முருகையாக அந்த குழந்தைகள்லாம் பாடி அந்த ஸ்டேஜ்லேயே கேட்டிருக்கேன். அப்போ வந்து எங்கூட நிகழ்ச்சியாக அந்த குழந்தைய வச்சு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முருகன் பாட்டை நிறைய வேண்டி கேட்டுட்டு இந்த பாட்டின் மேலேயும் முருகன் மேலேயும் கொண்ட பக்தியால் எங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.